வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான, உடல் ஆரோக்கியமான, பெண்களுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு கருப்பு உளுந்து தான். இதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி போண்டா இல்லைன்னா வடை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எல்லோரும் ஹெல்த்தியான உணவு எடுத்துக்காமல் இருந்தால் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் இந்த கருப்பு உளுந்து தான். இந்த மாதிரி உளுந்து வந்து தோல் உரிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே உளுந்தங்களி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடாதுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் குடச்ச உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் முழு உளுந்தாக கூட, தோல் உரிக்காத உளுந்து இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறட்டும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அந்த மாதிரி கழுவிட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். அதுக்கு இடையில் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா இது கூட சேர்க்கறதுக்கு பெருங்காயத்தூள், உப்பு, மிளகு இதுதான் இதுக்கு தேவையான பொருள். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை தான் எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊறிடுச்சு உளுந்து. அது திரும்பவும் ஒரு தடவை கழுவ தேவையில்ல. ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி வடிச்சிட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் கழுவ தேவையில்ல. இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் மிக்ஸி ஜாரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ நான் 2 தடவையாக போட்டு அரைக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் தண்ணியை தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் வடை. நல்லா நைஸாக முடிஞ்ச அளவு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா நீங்கள் உளுந்து ஊற வைக்கிறப்பவே பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ உளுந்து சேர்த்து அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. உப்பு, தூள் உப்பு இருந்தால் கொஞ்சமாக சேர்த்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும். உளுந்த வடையில் மிளகு சேர்த்து தான் செய்யணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் சின்ன கடாயை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு அகலமான கடாய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் இந்தளவு தான் இருக்குது. அதனால் இந்த கடாய்க்கு எண்ணெய் இந்தளவு இருக்கிறப்ப தான் நல்லா பொரிஞ்சு வரும். அகலமானதுன்னா கம்மியாக இருக்கும்னு நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் அகல பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பார்க்குறப்ப எலும்பி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா சூடாகினத்தையும் வடையும் நல்லா எலும்பி வரும். இல்லைன்னா அப்படி எண்ணெயிலே ஒட்டிக்கிறோம், பாத்திரத்தில் போய் அடியில் ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சுட்டு எடுக்கணும். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கையில் நல்லா நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி உருண்டையை உருட்டி ஒரு விரலில் நல்லா இந்த மாதிரி பெருவிரலில் அழுத்தி எண்ணெயில் சேர்த்து விடுங்க. நான் ஒரு 3 வடை தான் எண்ணெயில் சேர்த்து பொரிக்க போகிறேன். ஏன்னா சின்ன கடாயை கண்டு இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும். இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கரண்டியில் திருப்பி விட்டு பாருங்கள். இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சு கூட்டி குறைச்சி வச்சு பொரிக்கணும். இல்லைன்னா உள்பக்கம் மாவாக இருக்கும், வெளியில் வெந்துடும். நல்லா கலர் மாதிரி வரணும். அதுக்கு பின்னாடி நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. திரும்ப திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வருது. கலர் மாதிரி நல்லா இந்த மாதிரி வரணும்.
இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயே குடிக்காத மெதுவடை அந்த மாதிரி ஒன்றா சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கு முன்னாடி மறுபுறம் அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி, சாம்பார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வடையாக சாப்பிடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டு பொரித்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு விடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.